ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். முதல்ல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோங்கிறத பாத்துடலாம். இப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா, நான் நேத்தி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவன் நேத்தி விளையாடிட்டு இருந்தான், ஓகே, அவங்க நேத்தி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பத்தி எப்படி பேசுறது? அதாவது ஒரு செயல் கடந்த காலத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது, இத பத்தி நம்ம எப்படி பேசுறது, இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு பேரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸை நம்ம ஜெனரலா எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு செயல் பாஸ்ட் டென்ஸ்ல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது, ரைட்? இன்னொரு விஷயம் நீங்க எப்ப என்ன கவனிக்கணும்னா, இந்த டென்ஸ் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கச்சேயே கூடவே இன்னொரு விஷயம் நடந்தது. சோ அதுக்குதான் நம்ம ஜெனரலா இந்த டென்ஸை வெயிட் பண்ணுவோம். இப்போ அவன் நேத்தி விளையாடிட்டு இருந்தான், அப்போ கீழே விழுந்துட்டான். நான் நேத்தி பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா பஸ் வரல. அவங்க நேத்தி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, கரண்ட் போயிடுச்சு. சோ ஜெனரலா ஒரு விஷயம் நடக்கறச்சேயே பாஸ்ட் டென்ஸ்ல இன்னொரு விஷயம் கூடவே நடந்ததுன்னா அதுக்குதான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றது அதை மாத்திரம் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பெரிய சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அதை பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம எப்போ இதை யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாச்சு. இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல். நான் சொன்ன மாதிரி நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட 30 லெசன் சேலஞ்ச்ல இன்னைக்கு 10th லெசன்ல இருக்கும், சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களோட ஃப்ளூயன்சி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் இந்த 30 கிளாஸஸோட கடைசியில. ஓகேங்களா? சோ வாங்க இப்போ கிராமர் இது எப்படி நம்ம யூஸ் பண்றது இந்த டென்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தினமுமே நான் எல்லா கிளாஸ்லயுமே நான் சொல்லுவேன். இந்தனா லேர்ன், வித்னா கூட, ஃப்ரம்னா லேர்ந்து, ஃபார்னா காக, ஆன்னா மேல். ஓகே, இப்போ வாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி, ஹவு டு யூஸ் இட், ஓகே, அது பார்க்கலாம். ஓகே, சோ இது எப்ப யூஸ் பண்ணணும்? ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்தால் உபயோகிக்க வேண்டும். சோ இது நம்ம கொண்டு இருந்தால்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கொண்டு இருத்தல் அது ரொம்ப முக்கியம் இந்த டென்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று பேருந்துக்காக காத்து கொண்டு இருந்தேன். பாத்தீங்களா, கொண்டு இருந்தேன் யூஸ் பண்ணிருக்கோமா? நான் நேற்று பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணினேன்னு நம்ம சொல்லலாம், பண்ணிட்டு இருந்தேன். இது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம ஒரு செயல் தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு செஞ்சாதான் நம்ம இங்க கொண்டு இருந்தேன். சோ நம்ம பேச்சு வழக்குல சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் நேத்தி பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன், இது ரொம்ப முக்கியம். இந்த தொடர்ச்சியா நடக்கிற செயலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்குதான் நம்ம இங்கிலீஷ்ல பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நான் நேத்தி பேருந்துக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேனுக்கு I was waiting for the bus yesterday. ஓகேங்களா? சோ அடுத்தது இதுக்கான கிராமர் எப்படி யூஸ் பண்ணணும் சென்டென்ஸ்ங்கிறது, நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுங்கிறது நம்ம பார்க்கணும். எப்பவும் போலவே நான் வீடியோட எண்ட்ல ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி போடுவேன். ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டில இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லா டென்சஸ், ஹேஸ், ஹேட், பி, வெர்ப் எல்லாத்தையும் சேர்த்து நான் அந்த பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இன்னைக்கு கத்துக்க போற பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது எல்லாத்தையுமே நான் அந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டில போடுவேன். தயவு செஞ்சு அந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியும் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, சோ நம்ம இப்போ எப்ப யூஸ் பண்ணுங்கிறத கத்துக்கிட்டோம், ஓரளவுக்கு அதோட கிராமர் கத்துக்கிட்டோம். அந்த பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க, வந்து கொண்டு இருந்தார்கள், அந்த கொண்டு இருக்கதான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்பெசிபிக்கா இதுக்கான கிராமர் என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யாரு? செயலை செய்பவர். இது நம்ம நிறைய வாட்டி பார்க்கிறோம். செயலை செய்பவர் பிளஸ் வாஸ் வரணும், இல்லைன்னா வேர் வரணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட் வரணும், அதாவது செயற்சொல், நம்மளோட செயற்சொல் வரணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஐஎன்ஜி போடணும். சோ கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாமே இந்த ஐஎன்ஜி ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளே ஆக்ஷன் வேர்டுனா அது கூட ஐஎன்ஜி சேர்த்துட்டு பிளேயிங் போடணும், ரைட்?
வாக் நம்மளோட ஆக்ஷன் வேர்டுனா அதோட ஐஎன்ஜி சேர்த்து வாக்கிங். ரைட்டா? சோ இந்த ஐஎன்ஜி அதான் அந்த ஐஎன்ஜிக்கு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஐஎன்ஜி தான் அந்த கொண்டு இருந்தது வரும். சரியா? ஓகே, அது தொடர்ந்து நடந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம இந்த ஐஎன்ஜிய போடுறோம். சோ இப்போ சிங்குலரா இருந்தா, சோ எந்த சப்ஜெக்டுக்கு எது போடணும்? சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது ஒருமை. நம்மளோட சப்ஜெக்ட் ஒருமையா இருந்தா, ஒருமை ஒருமையா இருந்தா என்னென்ன வரும்? ஹீ வரும், ஷீ வரும், இட் வரும். அதாவது அவன் வரும், அவள் வரும், இல்ல அது வரும், இல்ல ஏதாவது ஒரு பேரு வருண் வரும், வர்ஷா வரலாம், ரைட்? ஏதோ ஒரு பேரு, இல்ல மாணவர், ஓகே, ஆசிரியை, ரைட்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒருமை வரும். ஓகே, ஏன்னா மாணவர், ஆசிரியை, வருண், வர்ஷா, அவன், அவள், அது எல்லாமே சிங்குலர் தானே. சோ சிங்குலர் வரலாம், இல்லைன்னா ஐ வரலாம். ஓகே, சிங்குலருக்கும் ஐக்கும் என்ன பண்ணணும்? நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஹெல்பிங் வேர்ட் என்ன வரும்? வாஸ் வரும். அதுக்கப்புறம் ஆக்ஷனோட போடணும். அதுக்கப்புறம் ஐஎன்ஜி. இதுதான் நம்மளோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். பாஸ்ட் கண்டினியூஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, சப்ஜெக்ட் அதாவது செயலை செய்பவர் சிங்கிளா இருந்தானா, இல்லைன்னா ஐ நானா இருந்தா நம்ம பக்கத்துல வாஸ் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்டு போட்டுக்கணும், அப்புறம் ஐஎன்ஜி போட்டுக்கணும். சரியா? இப்போ அவள் எழுதி கொண்டு இருந்தாள். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ்ல, இப்போ நேற்று எழுதி கொண்டிருந்தான்னு வச்சுக்கலாம். அவள் நேற்று எழுதி கொண்டு இருந்தாள். சோ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்தது, தொடர்ந்து நடந்தது, கொஞ்ச நேரத்துக்கு நடந்தது. சோ அவள் எழுதி கொண்டு இருந்தாள், அவள் எழுதிட்டு இருந்தா. சோ அவளுக்கு ஸ்ரீ நம்ம என்ன பண்ணணும்? வாஸ் போட்டுக்கணும் பக்கத்துல. அதுக்கப்புறம் ரைட் போட்டுட்டு, ரைட் தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். அது பக்கத்துல கண்டிப்பா இந்த ஐஎன்ஜியை சேர்த்து. ஓகே, இப்போ இந்த ஸ்ரீக்கு பதில் ஐ கூட யூஸ் பண்ணலாம், இல்ல ஹீ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹீ வரும், ஹீ வரும், ஓகே, வருண் வரும். ஓகே, சோ சிங்குலர் இல்லைன்னா ஐ வர்றச்சு நம்ம இந்த வாஸ் போட்டுட்டு அப்புறம் ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ஐஎன்ஜி போட்டு. சரிங்க? ஓகே, இப்ப நம்ம சிங்குலருக்கும் ஐக்கும் வாஸ் யூஸ் பண்ணணும் கத்துக்கிட்டோம். இப்போ ப்ளூரல் யூ வந்தா என்ன பண்றதுன்னு பாக்கலாம். ஓகே, சோ ப்ளூரல்ஸ் தான் பன்மை. பன்மைனா என்னது? மாணவர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள், மக்கள், அந்த மாதிரி வந்ததுன்னா, இல்லைன்னா யூ. யூனா என்னது? நீ அல்லது நீங்கள். இந்த ரெண்டு சப்ஜெக்டா வந்ததுன்னா இவங்க பன்மையும் இல்ல நீயும் நீங்களும் சேர்ந்து செய்யறவங்களா இருந்தா வாஸ் போட்டுக்கணும். ஓகே, வாஸ் போடக்கூடாது, வேர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட் நம்மளோட செயல், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மாணவர்கள், மாணவர்கள் ப்ளூரல் தானே, விளையாடி கொண்டு இருந்தார்கள். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து விளையாடினாங்க, நேற்று விளையாடினாங்கன்னு வச்சுக்கலாம். சோ the students பக்கத்துல என்ன போடணும்? வேர் போடணும். ஓகே, வேர். அதுக்கப்புறம் நம்மளோட செயல் பிளே, ரைட்? பிளே போட்டுட்டு பக்கத்துலயே ஐஎன்ஜி. எங்க விளையாடிட்டு இருந்தாங்க? இன்னுனா in the playground. So the students were playing in the playground. So கண்டிப்பா இந்த இங்கும் வேறும் நீங்க சேர்க்கணும். இப்போ நீக்கு பார்க்கணும். நீ டிவி பார்த்து கொண்டு இருந்தாய். நீ வேலை செய்யறவங்க யாரு? நீ. நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? நீ நேற்று டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த, தொடர்ந்து நடந்தது ஆக்ஷன். அப்ப என்ன வரும்? யூ வேர் வாட்ச். வாட்ச் தான் நம்மளோட செயல் சொல், ஆக்ஷன் வேர்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி போட்டுக்கணும், டிவி. ஓகேங்களா? சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்த்தோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நீங்க செய்யறது. ஓகே, இப்ப நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். ஓகே, அவன் காத்து கொண்டு இருந்தான். இதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அவர்கள், அவர்கள்னா தே. இது ஏற்கனவே நம்ம போன லெசன்ல பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் லெசன்லயே. அது ப்ளூரல்ஸ். ஓகே, அவர்கள் மோர் தென் ஒன். வியும் அதேதான், வி வந்தாலும் ப்ளூரல்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வி அண்ட் தே பன்மை. ஓகே, சோ அவர்கள் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஓகே, அடுத்தது நான் படுத்து கொண்டு இருந்தேன்.
நான் படித்துக் கொண்டிருந்தேன். சாரி, நான் படித்துக் கொண்டு இருந்தேன். நீ பாடிக்கொண்டு இருந்தாய். சோ இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி எழுதுங்கிறத எழுதி அனுப்புங்க. கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நானா ஏன்னா இப்போ ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி போட போறேன்னா இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணினோமோ அதை எல்லாத்தையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணி சேர்த்து ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அதனால தயவு செஞ்சு பொறுமையா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தேங்க்ஸ். ஓகே, இப்ப நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்றோம். இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி ஏன் பண்றோம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மறந்து போயிருக்கும், ரைட்டா? நம்ம அது ஒரு சென்டென்ஸ், அதை நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா அது உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். நம்ம ரியல் லைஃப்ல பேசச்சே நம்ம பேசுற டென்ஸ் மாறிட்டே இருக்கும். கரெக்டா? நேத்தி அங்க போயிருந்தேன், நாளைக்கு இப்படி செய்ய போறேன், இப்ப நான் இது செஞ்சுட்டு இருக்கேன், ரைட்டா? நம்ம ரியல் லைஃப்ல மாத்தி மாத்தி பேசுவோம், எல்லா டென்ஸையும் ஒரே டென்ஸ்ல பேச மாட்டோம். சோ இப்போ இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி எதுனா உங்களுக்கு ஒரு ரிவிஷன், ரைட்? நம்ம இது வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஒரே ஒரு கதையா, ஒரு பேசேஜா, ஒரே ஒரு கதையா உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது நல்லா மைண்ட்ல பதியும். சோ கண்டிப்பா அதனால ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம ஒரு பூனையை பத்தி பேச போறோம். இந்த பூனையோட பேரு கிட்டி, ரைட்? கிட்டி. இப்போ இந்த பூனையை பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ரைட்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம அதுல பி வேர்ப்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் செயல் சொற்கள் எப்படி பயன்படுத்துறது கத்துக்கிட்டோம். சோ திஸ் இஸ் மை பெட் கேட். ஏன்னா பூனை சிங்குலர், அதனால இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இட்ஸ்னா அதனுடைய, அதோட பெயர் கிட்டி. இட்ஸ் நேம் இஸ் கிட்டி. ஓகே, இட் ஹாஸ் பியூட்டிஃபுல் ஐஸ். ஏன்னா இப்போ அதுக்கு அழகான கண்ணு, அதனால நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல ஹாஸ் யூஸ் பண்ணணும். இட் ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரி டே. சோ ஏன் எஸ் போட்டிருக்கோம்? ஏன்னா இது பிரசன்ட் டென்ஸ்ல தினம் திரும்ப திரும்ப நடக்கிற செயலுக்கு தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுல சிங்குலர், கிட்டி சிங்குலர்ங்கிறதுனால நம்ம இட், அது சிங்குலர்ங்கிறதுனால ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி எஸ் போடும். ஓகே, இது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சரியா? உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோட அந்த நான் பண்ண 10 வீடியோ எல்லாத்தையும், முன்னாடி பண்ண வீடியோட லிங்க் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல போடுறேன். தயவு செஞ்சு போய் அந்த லெசன்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்ப யூஸ் பண்ணணும். இப்போ தற்சமயத்துல நடக்கிற, இந்த க்ஷணத்துல நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு மொத்தம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ கிட்டி இஸ் ட்ரிங்கிங் மில்க் நவ். கிட்டி இப்போ பால் குடிச்சிட்டு இருக்கு. சோ தொடர்ந்து நடக்கிற செயற்கெல்லாம் நம்ம ஆக்ஷனோட பின்னாடி ஐஎன்ஜி போடணும். கிட்டி சிங்குலர், அதனால இஸ் போடணும். இட் இஸ் சிட்டிங் ஆன் தி ஃப்ளோர். அது தரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ சிட் ஆக்ஷனோட பின்னாடி ஐஎன்ஜி. ஆன் தி ஃப்ளோர், சோ மேலனா ஆன்னா மேல, சோ அது தரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே, இது எல்லாமே இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டிஸ். இதுக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ண டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு செயல் தொடர்ந்து நடந்ததுன்னா அதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு தான் அந்த டென்ஸ் நம்ம பண்ணணும். சோ நேத்தி என்ன ஆச்சு? கிட்டி was playing with another cat called Max. So கிட்டி இன்னொரு பூனை, மேக்ஸ்ங்கிற இன்னொரு பூனையோட விளையாடிட்டு இருந்தது, ரைட்? இது பாஸ்ட் டென்ஸ்ல தொடர்ந்து நடந்த ஒரு வேலை, அதனால இதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கிட்டி சிங்குலர், அதனால வாஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ஐஎன்ஜி போட்டிருக்கோம். இது இன்னைக்கு நடந்த டென்ஸ். ஓகே, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த செயல், தொடர்ந்து நடந்த செயல் இல்ல, பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த செயல். ஓகே, நீங்க என்ன ஆச்சு? கிட்டி விளையாடிட்டு இருந்ததா இன்னொரு பூனையோட. மேக்ஸ் பிட் கிட்டி எஸ்டர்டே. பிட்னா என்னன்னா கடிச்சிச்சு. சோ பாஸ்ட் டென்ஸ்ல பைட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? பிட். சோ இதுக்கும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. irregular verbs எப்படி பிரசன்ட் வந்து பாஸ்ட்க்கு மாறும். சோ நேத்தி மேக்ஸ் கிட்டிய கடிச்சிடுச்சு. கிட்டி had a wound on her back. சோ கிட்டிக்கு அதோட முதுகு மேல ஒரு புண்ணு இருந்தது. சோ had பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ்ல has யூஸ் பண்ணினோம். இங்க பாருங்க, கிட்டி has beautiful eyes. ஆனா நேத்தி அதுக்கு இருந்தது, ரைட்? இது பாஸ்ட் டென்ஸ்ல.
So Kitty had a wound on her back. Has or past tense had. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் போலாமா? சோ இது எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிந்த செயல். ஃபியூச்சர் டென்ஸ் தான் இனிமே தான் நடக்க போற செயல். இதுவும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். சோ டுமாரோ நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஐ வில் டேக் கிட்டி டு த வெட். சோ வெட்னா யாரு? அனிமல்ஸ்க்கு ட்ரீட் பண்ற டாக்டர். ஓகே, மிருகங்களுக்கோட டாக்டருக்கு பேரு வெட். ஓகே, நான் நாளைக்கு கிட்டிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக போறேன். சோ அதனால வில் போ. The doctor will give her some medicines. டாக்டர் அவளுக்கு மருந்து கொடுக்க போறாரு. ஓகே, இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, என்ன நாய் பூனைக்கு போய் இவங்க ஹர்ன்னு போட்டிருக்காங்கன்னு. பூனையோட ஜெண்டர் தெரிஞ்சா, அதாவது அது ஆண் பூனையா இல்ல பெண் பூனையா, இல்ல ஆண் நாயா பெண் நாயா, அப்போ நீங்க தாராளமா அந்த ஜெண்டரை குறிச்சு ஹர் போடலாம். ஜெண்டர் என்ன, அது என்ன பால்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க வெறும் ஈட்டு போடலாம், அதுன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு அது ஆனா பெண்ணா தெரிஞ்சுட்டா கண்டிப்பா ஹர் போடலாம், இல்ல ஹிஸ் போடலாம், ஹிம் போடலாம், ஹி ஷி, அந்த மாதிரி அந்த பாலினத்தை குறிக்கிற அந்த சொல்ல நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். சோ இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி அனுப்புங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.